இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஒருவரிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவனோடு நீ மோத முடியாது. அதற்குண்டான தெம்பும் திராணியும் உனக்கில்லை. அவனோடு அன்பாய் சேர்ந்து உறவாடவும் முடியாது. அவன் வைக்கும் பரீட்சையில் தினம் தினம் நாம் தோற்று போவோம். அவன் யார்? இறுதியில் உனக்கே தெரியும். அவன் பூவிலே கொஞ்சம் தேனையும் வைப்பான். அங்கே தேனை வைத்த தேனீக்கும் சொல்வான். பின்னர் அந்த தேனாடை இருப்பதை மனிதனுக்கும் சொல்வான். கேட்கும் திறமை கூர்மையாக இருக்க எலியை வைப்பான். அந்த எலியே கேட்க முடியாமல் நடக்கும் பாதங்களை பூனைக்கு வைப்பான். ஓடும் திறனை கூட்டுகின்ற கால்களுக்கு மானுக்கு கொடுப்பான். பின்னர் அந்த மானை பிடிக்கின்ற சக்தியை புலிக்கும் கொடுப்பான். அற்புதமாய் சிந்திக்கின்ற ஆறறிவை மனிதனுக்கு கொடுப்பான். அதை முழுவதும் பயன்படுத்தாத மனிதர்களையும் படைப்பான். தவம் பல செய்தால் மனிதன் கேட்பதை கொடுப்பான். ஆனால் அவனே தறிகட்டு நடந்தால் கொடுத்ததையும் பறிப்பான். நாட்டை ஆள விட்டு அழகு பார்ப்பான். அவன் கொள்ளையடித்தால் கொடுத்ததையும் பிடுங்கச் செய்வான். புரியாதவனுக்கு புதிராய் இருப்பான். அவனை புரிந்தவனுக்கு அறிவாய் இருப்பான். கடல் முழுவதும் தண்ணீரை வைப்பான். தாகம் எடுத்தால் தவிக்கவும் வைப்பான். மாளிகையில் வாழ்பவனின் ஆயுள் அற்பமாய் முடியும். சாலையோரம் வாழ்பவன் 100 ஆண்டு வாழ்வான். எல்லாவற்றையும் பின்னிருந்து இயக்குவான். தன்னை வெளியே தேடினால் விளையாட்டாய் காட்டுவான். உனக்குள் தேடினாய் ஓடி வந்து நிற்பான். ஒளியாய் வருவான். அவன்தான் கடவுள். ஆனால் மிகுந்த ஜாக்கிரதையுடன் அவனோடு இருக்க வேண்டும், பழக வேண்டும். நாம் நினைப்போம் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று. அப்போது முதலில் நம்மிடந்து வெளியேறுவது நம் நிம்மதி. உலகத்தில் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. 3 கோட்பாடுகளை உன் உலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கையில் வைக்க வேண்டும். 1, யாரையும் நாம் திருப்திப்படுத்த முடியாது. அந்த கோட்பாடுகளின் படியே வாழ்ந்தாலும் நம் சிந்தனை நம்மை விடாது. ஆயினும் தேடுவோம். நாம் ஒரு சின்ன மீனாயிருப்போம். ஆனால் நம்மை கொத்தி தின்னும் கழுகுக்காக வருத்தப்படுவோம். யாருக்காகவும் அன்பு செலுத்துவதில் கூட ஒரு அளவு இருக்க வேண்டும். உலகத்தை சுற்றியும் ஏமாற்றுபவனும் ஏய்க்கிறவனும் இருக்கிறான். உன்னை நீ பார்த்து கொண்டால்தான் முடியும். யாரையும் நம்ப முடியாது. அவனையும் நம்ப முடியாது. அவனை நம்புகிற அளவுக்கு நம்மிடம் பக்குவம் கிடையாது. அந்த பக்குவத்தை தேட வேண்டும். தேடும்போதே வாழ்க்கை முடிந்துவிடும். இறைவா, இது என்ன சோதனை! ஆனால் ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. உன்னை தேடுவேன், உன்னை காண்பேன். இதுவே என் லட்சியம். இதற்கு ஒரே வழி உன் பாதம் சரணாகதி. இந்த சரணாகதியை நான் எப்படி அடைவது, எப்படி தெரிந்து கொள்வது என்று பல பேருக்கு சிக்கல் உள்ளது. இறைவனிடம் நான் சுத்தமாக இருக்கிறேன், தூய மனதுடன் இருக்கிறேன், தினமும் பூஜிக்கிறேன், எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்பதெல்லாம் பக்தி. பக்தி வேறு, சரணாகதி வேறு. பக்தி என்பது எனக்கு இதை கொடு அதை கொடு என்பது. சரணாகதி என்பது நீ எதை கொடுத்தாலும் நீ என்னோடு கூட இரு. இதுவே சரணாகதி. அது நன்மையானாலும் என்னோடு இரு, தீமையானாலும் என்னோடு இரு. அப்பொழுதுதான் அவரை பிடிக்க முடியும். இதுவே வழி. நன்றி.